100 வீடியோ 150 வீடியோக்குள்ள இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு நியூஸ் வருது. இதில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விஐபிஎஸ் உடைய வீடியோஸும் இதில் இருக்கு. நீ ஒரு அக்யூஸ். அதுவும் சென்னை ஒரு காளிகாம்பாள் கோயிலில் நடக்கிற சம்பவம் மதுரை ரவுடி வரையும் போயிருக்குன்னா, ஆமாங்க, அப்போ இது நெட்வொர்க் பெருசாக இருக்க முடியும். ரொம்ப பெரிய நெட்வொர்க் சார். அந்த அசோக் ராஜாவை என்கொயரி அவரோட பேக்ரவுண்ட் இன்னும் விசாரிக்கும் போது தான் தெரியுது 100-150 வீடியோ மேலே அவர்கிட்ட இருக்குன்னு. பொண்ணுங்களோட வீடியோ. ஆமாங்க, ஆபாசப்பட வீடியோக்கள் இருக்கு. யாகாரி அதில் தான் விஐபிஎஸ் உள்ள கூப்பிட்டு வந்து இந்த மாதிரியான தீர்த்தங்களை ஸ்பெஷல் ஒரு தரிசனம் அப்படின்ற ஒரு பேர்ல யார் தான் சார் விரும்பாம இருப்பாங்க? இல்ல வர்ற விஐபிகள் வந்து காளிதாஸ் காலெல்லாம் விழுவாங்க. உண்மை. ஆமா, உள்ள ஆடுலாம் நரபலி கொடுக்குறாங்க. அது என்னால எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண முடியும். யார் அந்த ஜோதிடர்? பிரபல ஜோதிடர் நம்ம சன் டிவியில் பேசிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வித்யாதரன் ஐயா நான் சொல்றாங்க. அவர் அந்த கோயிலோட ட்ரஸ்டி. ஆமா, உறுப்பினர். அவர் ட்ரஸ்டி போன எலெக்ஷன் நின்று தோத்துருக்காரு. அதாவது கரெக்டாக பார்த்தா சவுகார்பேட்லேருந்து ஒரு டீம் கிட்ட இருந்து பணம் போகும். யாருக்கு? அசோக் ராஜாக்கு. பெரம்பூர்லேருந்து ஒரு குரூப்லேருந்து பணம் வாரமாவோ மாசமாவோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது பஞ்சசக்தி விஸ்வநாத்தோடைய நேமை வச்சு என்கிட்ட பார்கிங் பேரம் பேசுறாங்க. எவ்வளவு பேரம் பேசுறாங்க? அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் சென்னை பாரிஸ் கார்னர் உள்ள மண்ணடியில் காளிகாம்பாள் கோயில் ஒன்று இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவல நிலை குறித்து கார்த்திக் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கார்த்திகை கடந்த ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காங்க கொடைக்கானலை வைத்து. இது குறித்து நம்ம வந்து அந்த காளிகாம்பாள் கோயிலுடைய உறுப்பினர் நிதிஷ் பாலாஜி நம்ம கூட தொடர்பு கொண்டு பேசியிருக்கும் போது ஏற்கனவே அவர்கிட்ட காளிகாம்பாள் கோயில் என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். இந்த முறை மீண்டும் அந்த கோயிலில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிதிஷ் பாலாஜி கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் நிதிஷ் பாலாஜி. வணக்கம். என்ன எப்படி போயிட்டு இருக்கு காளிகாம்பாள் கோயிலில்? ஏன்னா கார்த்திக் அப்படிங்கிறவர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நீங்க முக்கிய குற்றவாளியை சொன்ன காளிதாஸ் கோயிலுக்கு தான் வந்து போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா. இப்போ என்ன நடக்குது அந்த கோயிலில்? சார் அதுதான் சொல்றேனே, கார்த்திக்ன்றவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்ஸ் தெரியாமல் இருக்குது. எந்த பின்னணி யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது இன்னும் தெரியாமல் இருக்குது. காளிதாஸ் அவர்களுடைய நேமு அந்த பொண்ணு நல்லபடியாக அப்படியே சொல்லியிருக்கு. டைரக்டாகவே வாக்கு மூலமாக கொடுத்துருக்கு, பேட்டியாகவும் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது காளிதாஸ் மேலேயா இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படல காவல்துறையால்? அது காவல்துறை கிட்ட தான் சார் விசாரிக்கணும். ஏன்னா கோயிலுக்கு நார்மலாக வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட கோயிலுக்கு அவ்வளோவா வராத ஆள் இப்போ இந்த பிரச்சனையை தொடர்ந்து ஏதோ சேலஞ்சு மாதிரி எங்களுக்கு சேலஞ்ச் சொல்கிறத விட போலீஸ்க்கு தான் சேலஞ்ச். கோயிலுக்கு வராரு போறாரு. இந்த கேஸை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க. சில அரசியல்வாதிகளுடைய இதெல்லாம் வச்சு திசை திருப்ப பார்க்குறாங்க. இந்த கான்செப்டே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் வேல போயிட்டு இருக்கு. ஒரு டிவி தொகுப்பாளினி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு அர்ச்சகரால். அப்படி இருக்கும்போது அந்த டிவி தொகுப்பாளினியே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஓப்பனாக பேட்டிங் தருது. இதுக்கு முக்கிய குற்றவாளியே காளிதாஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல? அதுக்கு பின்பணம் யார் இருக்காங்களா? குறிப்பாக வந்து இந்த துறை அமைச்சர் சேகர் பாபு இருக்கதா நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க. உண்மையில அவரோட ஈடுபாடு இருக்கு அதுல? சரி, இது வந்து விஐபி கோயில் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பழமையான கோயில், பழமையான கோயில். விஐபியோட தரிசனங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் இப்ப சமயத்துல ஆக்டர் சூர்யா கூட வந்துட்டு போயிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், செலிபிரிட்டிஸ், அரசியல்வாதிகள்லாம் உள்ள வந்து வந்துட்டு போற தொட்டு இந்த ஆள்னாலதான் வருமானம் அதிகமா கொட்டுற கோயில்னு சொல்லலாம். ஆமா, வருமானம் ரொம்ப அதிகமா கொட்டுற கோயில். அதாவது கோயிலுக்கு சொல்றத விட அர்ச்சகருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு. அதனால பல விஐபியோட நேமை யூஸ் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் வெளியே இருக்கார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க அமைச்சர் சொல்றீங்க, நம்ம துறைக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ முன்னாடி இருந்த இதோட இப்போ வந்து கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இந்த நேரத்துல அன்னைக்கு கோயில்ல நடந்த ஒரு இஷ்யூலயே கூட சரி அமைச்சர் நேமை நல்லா யூஸ் பண்றாங்க. ரொம்ப வெளிப்படையா அமைச்சர் தெரியாம அவர் பேரை கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல வரீங்க? ஆமா, அவர் பேருக்கு இது ஒரு அவமானம் சார். அவருடைய பேருக்கு இது ஒரு அவமானம். இந்த டைம்ல ஒரு ரொம்ப பெரிய அவமானம். கார்த்திக் கைது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர் செல்போன்ல வந்து ஏகப்பட்ட வீடியோ கொடுறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட இது பல ஆண்டுகளாக இந்த பலான வீடியோக்கள், அந்த மிரட்டல், கண்டிப்பா பெண்களை மயக்கிறது, இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கும் போலயே. ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு சார். எல்லாருக்கும் ஒரு டவுட்டா தான் இருந்தது. இப்போ இந்த பொண்ணு ஓப்பன் ஸ்பீச் கொடுத்து தொட்டு மீடியாவில் ரிப்போர்ட் கொடுத்தனால இது ரொம்ப வெளிப்படையா வெளியே வந்துருச்சு. அதாவது இப்போ ஒரு 25-30 வீடியோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பயமே இல்லாத போன்ல இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கக்கூடிய அக்யூஸ்ட சொல்றேன். 100 வீடியோ 150 வீடியோக்குள்ள இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு நியூஸ் வருது. இதுல நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில ரவுடிங்கனாலேயே வச்சு பாதிக்கப்பட்டு பிளாக்மெயில்னால உள்ளாக்கப்பட்டிருக்காங்க ஒரு சில பெண்கள். கோயிலுக்கு வர பெண்களும் இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட விதமான பெண்களும் இருக்கலாம். கம்பல்சரி இதில் நிறைய வீடியோஸ் இதில் இருக்கு. விஐபிஎஸ் உடைய வீடியோஸும் இதில் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு வரும்போது வந்தோன்னே எல்லாம் சாமி கும்பிட கிளம்பிடுவோம்.
அந்த அர்ச்சகரோட பேச டைம் இருக்குமா அந்த பெண்களுக்கெல்லாம்? சார் அதுக்கு தான் அவங்க தனி அறைன்னு ஒன்று வச்சிருக்காங்க சார். கோயிலில் வந்து கேமராஸ்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு தனி அறை, யாக அறை சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது வந்து அதான் எப்படி நீங்க சொல்லியிருந்தேன். உங்களால உருவாக்கப்பட்டதா இல்ல அந்த ஐயர்களா உருவாக்கப்பட்டதா? அவங்கனால அர்ச்சகர்களால உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா யாக அறைன்னும் போது எங்களுது வந்து சாந்த தெய்வம் காளிகம்பாள். அதுக்கு அப்படியே ஃப்ரண்ட், அதாவது இந்த தம்புச்சட்டியிலேருந்து என்ட்ரி உள்ள கொடுத்தோம்னாக்கா பிரத்யேகமாக வச்சு உள்ள ஆடுலாம் நரபலி கொடுக்குறாங்க. அது என்னால் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண முடியும். அந்த பர்சனேட் வந்து கூட ஆனா அந்த கோயில் வந்து அதுக்காக வச்ச அந்த அறை, யாக அறை. அதில் தான் விஐபிஸை உள்ள கூட்டு வந்து இந்த மாதிரியான தீர்த்தங்கள்லாம் ஸ்பெஷல் ஒரு தரிசனம் அப்படின்ற ஒரு பேரில் யார் தான் சார் விரும்பாமல் இருப்பாங்க? கோயிலுக்குள்ளே வர விஐபிஸை நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து உள்ள மாலை மரியாதைலாம் போட்டு கோயிலை ஃபுல்லாக சுற்றி வரும்போது கடவுளுக்கு அடுத்தது நம்பக்கூடிய அர்ச்சகர் அவர் தானே நம்புவாங்க. அதுதானே உண்மை. இல்ல வர்ற விஐபிகள் வந்து காளிதாஸ் கால்ல எல்லாம் விழுவாங்க. அதெல்லாம் ஆமா உண்மையா? உண்மை. ஆமா ஆமா உண்மை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸை திசை திருப்புறாங்கன்னும் போது இவங்க வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில அரசியல்வாதிங்க, நம்ம அமைச்சர் பேரை கூட சொன்னீங்க, அவர்லாம் இல்லை உடந்த இல்லைன்றது தெரிய வந்திருக்கு. அவர்லாம் இல்லை வெட்ட வருஷமா தெரியுது. வெட்ட அவருக்கே வருஷமா- பிசிக்கு இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. ஆமாங்க. அவங்கெல்லாம் வந்து எவ்வளவு பிஸில இருப்பாங்க. இவர் ஏதோ வீட்டுல போய் ஏதோ இந்த மாதிரிலாம் அதுவும் இது மாதிரியான விஷயத்துக்கு வந்து அவர் தலையிட்டு இருந்தா ரொம்ப இதோட கேவலம் வேற எதுவும் கிடையாது. கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே ஆனா கிடையாது. கண்டிப்பா இருக்காது. இவங்க திசை திருப்புறதுக்கு எனக்கு வந்து காளிதாஸ் மூலியமா அங்க இருக்க அவருடைய உறுப்பினர், நம்ம காளிகம்பாள் ட்ரஸ்டோடைய உறுப்பினர் மூலியமா எனக்கு வந்த நியூஸ் என்னன்னா, சமீப காலத்துல வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முக்கிய ஜோதிடரை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. யார் அவங்க சைடு? அவங்க சைடு காளிதாஸ் அவர்கள் வந்து ஒரு முக்கிய ஆளை வந்து எனக்கு இவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, காளிகம்பாள் கோயில், காளிகம்பாளுக்கு அடுத்தது வர விஐபிஎஸ் அரசியல்வாதிகள் எல்லாருமே காளிதாசுடைய காலை தொட்டு கும்பிட்டு தான் நான் பார்த்துருக்கேன். யாரு இவர் அர்ச்சகர் சொல்றாரு. இவர் அர்ச்சகருடைய கூட இருக்கவர் சேவாத்திரி, அந்த மாதிரி சேவாத்திரி சொல்றாரு. காளிகம்பாள் கோயில், காளிகம்பாளுக்கு அடுத்தது விஐபிஎஸ் எல்லாருமே காளிதாசுடைய காலை தான் தொட்டு கும்பிட்டு நான் பார்த்துருக்கேன். அவர் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி, என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஜோதிடர் காலில் போய் காளிதாஸ் விழுந்திருக்காரு. ஜோதிடர் காலில் போய் காளிதாஸ் விழுந்து இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது நீங்க முன்னாடி வந்து நிக்கணும், நீங்க வந்து பேசுனா இது பிரச்சனை சால்வ் ஆகும். யார் அந்த ஜோதிடர்? பிரபல ஜோதிடர் நம்ம சன் டிவில பேசிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வித்யாதரன் ஐயா நான் சொல்றாங்க. அவர் அந்த அவர் கோயிலோட வந்து- ட்ரஸ்டி. ஆமா உறுப்பினருங்க. அவரும் ட்ரஸ்டி. போன எலெக்ஷன் நின்று தோத்துருக்காரு. அதுவும் சில சூழ்ச்சிகளால தான் தோத்துருக்காருன்றது என்ன வேணாலையும் அது ப்ரூவ் பண்ண முடியும். காலில் விழுந்து கேட்டோன்னே இவர் வந்து இதுக்கெல்லாம் போக மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்களாம் படித்தவங்க, இதுக்கெல்லாம் முன்னணியில் வந்து நிற்க மாட்டாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அவர் கூட காளிதாஸ் கூட இருக்கவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அண்ணன் அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டார், நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் சப்போர்ட் போக முடியும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து வர முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. இந்த விஷயத்துல அவமானம் அடைஞ்ச காளிதாஸ் அவர்கள் வந்து திசை திருப்பத்துக்காக பிரபல அக்யூஸ்ட், ரொம்ப ரவுடி மாதிரி அவர் மதுரையிலேருந்து எனக்கு ஒரு கொஞ்சம் சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்து இந்த எனக்கு பிரச்சனை வந்து- ஆரம்பிச்சதுக்கு இந்த அப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எத்தனை ஃபோன் கால்ஸ் வந்தாலும் நான் டீல் பண்ண ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு வந்து தெரியணும் இதுக்கு பேக்ரவுண்ட் யார் இருக்காங்க என்னென்ன சர்வே எடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கால் பண்ண, அசோக் ராஜா, அவர் பேர் வந்து அசோக் ராஜா. அவர் யார், ரவுடியா? அப்படி அவர் ரவுடி தாங்க, ரவுடி தான். அது கன்ஃபார்மா அது சர்வேல எடுத்தாச்சு. அவர் அக்யூஸ்ட், ரவுடின்னு சொல்றது ஒரு மெயின் அக்யூஸ்ட், குற்றவாளி. வேற குற்றவாளியோட ஒரு முக்கிய ஏரியாவோட குற்றவாளி அவர். அவர் எனக்கு ஃபோன் போட்டு அவர் ரெக்கார்ட் பண்றாருன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. சரிங்களா, அந்த கால் ரெக்கார்டுன்றது அந்த ஃபோன்ல போடும்போதே நம்மளுக்கு தெரியும். சரி, இவர் என்னதான் பேசுறாருன்றதை பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அப்படியே என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறாரு, அது பேசி இது பேசி நிறைய ரெக்கார்ட் போடுறாருன்னு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சம்மந்தப்பட்டவங்களை ரொம்ப கேவலமா பேசியிருக்கேன், ரீஎலெக்ஷன் வரணுன்றதும் பேசியிருக்கேன், என் மனசுல காலத்தை ஃபுல்லாக கொட்டியிருக்கேன், நல்லா பேசியிருக்கேன். திடீர்னு அந்த ஜோதிடருடைய பேரையும் உள்ள எழுத்துன்னு வர்றாரு. இது எந்த ஒரு மோட்டிவேஷன்ஸ்ல கேஸை திசை திருப்பதுக்காக உள்ள கொண்டு வராங்க. சரி ஓகே பரவாயில்ல, கொண்டு வந்தாலும் நான் கரெக்டாக பேசியிருக்கேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்ல நீங்க போடுங்க, அந்த ஆடியோ கூட போட்டு, ஏன்னா மக்கள் பார்க்கணும், எல்லாம் ஃபாலோ பண்ணி, மக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது எந்த லெவலில் போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. ஒரு பெண்மணி துடிச்சிட்டு இருக்கு, கதறிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு மீடியாவில் இருக்க பொண்ணு. ஒரு ஸ்பீச் கொடுத்தா டோட்டல் வேர்ல்டுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய, டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஆங்கர் அவங்களுடைய கேஸ் இது போயிட்டு இருக்கு. அது சார்பாக நம்ம வந்திருக்கோம். எனக்கும் நிறைய கொலை மேட்டர்கள்லாம் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, அதாவது அசோக் ராஜா அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் டைரெக்டாகவே காளிதாஸோட நேமையும் அரங்காவலருடைய நேமையும் யூஸ் பண்ணி, இந்த ஆடியோ நீ பேசியிருக்கியே, எத்தனை பேரை நீ அவமதிச்சு பேசியிருக்க, இதை நான் ரிலீஸ் பண்ணுவேன். யாரு? அசோக் ராஜ். அசோக் ராஜாவுடைய கூட இருக்கவங்க, அவர் மதுரையில் இருக்காரு.
ஓகே. அவங்க ஆட்கள் இங்க வந்து என்கிட்ட பேசுறாங்க நேரடியா. நேரடியா. அதான் எனக்கு வீடு அங்கதாங்க இருக்கு. நான் அந்த சரவணா சுத்திட்டு இருப்பேன். அந்த கோயில் பக்கத்துலயே இருக்கு. கோயில் நான் இதுக்கு பயந்துகிட்டுலாம் நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்க ஆள் நான் கிடையாதுங்க. நைட்டு 1 மணி 2 மணிக்கு நான் சுத்திட்டு தான் இருப்பேன் அந்த சைடு. ஏன்னா எனக்கு ரிலாக்ஸ் வேணும். என்னுடைய ஒர்க் முடிக்க டைம் ஆகும். இந்த மாதிரி வீடியோஸ் ஆடியோஸ்ல நீ பேசிருக்கியே, நீ கேஸ் ஒன்று வாபஸ் வாங்கணும். அதாவது அறங்காவல் மேலே நான் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு அடிக்க வந்த ஃபுட்டேஜ் எல்லாமே ப்ரூவ் ஆகிருக்கு. கேஸ் வாபஸ் வாங்கணும். நீ இந்த விஷயத்த தலையிடக்கூடாது. நான் ஏன் தலையிடக்கூடாது? நான் பயந்துட்டேனாக்கா நான் குற்றவாளின்ற மாதிரி ஆகிடுமே. நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. இன்னும் என்னுடைய சில விஷயங்கள்லாம் கூட நான், அதாவது என்னுடைய மைனஸ்லாம் சில இதெல்லாம் எனக்கு மைனஸே கிடையாது, ஆக்சுவலி ப்ளஸ் தான். உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ்லாம் கொடுக்குறேன், நீங்கள் கலெக்ட் பண்ணி என்ன ரிலீஸ் பண்ணுங்கள். நான் இந்த கேஸில் டீல் பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி நான் ஓப்பன் ஸ்பீச்சை கொடுக்குறேன். காளிகம்பாலுக்காக உள்ளே இறங்கியிருக்கேன். அந்த கடவுளுடைய அருள் எனக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. என் பெர்மிஷன் இல்லாமல் என்னுடைய ஆடியோ எடுக்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. எனக்கு பிளாக்மெயில் பண்ணி அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குரூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வீடியோவாகவே எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு அசிங்கமா இல்லையா? எப்படி உங்களை நேரடியாக பேச வரும்போது அந்த வீடியோ எடுத்திருக்காங்க? ஃபோனில் பேசுகிற ஆடியோ, அந்த ஃபோனில் இருக்க ஆடியோவை எடுத்து அது ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி சமுதாய மக்களுக்கு இவங்க குற்றவாளி, பிரபல ஜோதிடருடைய நேம் இதில் யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆடியோ இருக்கா உங்கள்கிட்ட? அந்த ஆடியோ என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் அது ஃபைனலாக போட்டு காட்டுங்க. அசோக் ராஜா சொல்லுங்க சார். இதை பார்த்தேன், இந்த இதுல யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துருந்துச்சு, உங்க வந்து பார்த்தேன் நானு. இரண்டா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னு கடைசியில சரி அப்பதான் சொன்னாங்க, நம்ம டீம் தானே அப்படின்னாங்க. என்ன ரொம்ப காரசாரமா போகுது, என்னவா என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா சொல்லுங்க. நீங்க வந்து சூப்பரா பேசிருக்கீங்க, நியாயமான கருத்தை எடுத்து வைக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஆனா இந்த துணிச்சலா பேசுறது அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு இன்னைக்கு சமுதாய பிரச்சனையை வந்து நம்ம வெளியில கொண்டு வரணும், அதுதான். இப்போ ஒருத்தரும் எனக்கு போன் பண்ணி கேட்கும்போது வெளியில இருந்து மட்டும் எத்தனையோ அட்வொகேட் எனக்கு போன் போட்டு, ஆனர் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போன் போட்டு உங்க ஆச்சாரி விஸ்வகர்மா இந்த மாதிரி பண்ணாங்க, என்ன அப்படி அவங்க ஆச்சாரி கிடையாது, ஐயரு. அதே பாதுகாத்து புரிய மாட்டேது. ஐயரு அவங்க ஐயரு எல்லா கோயிலுமே நீங்க வந்து ஆச்சாரி எல்லாம் ஆச்சாரிங்கிறாங்கப்பா, அதான் பிரச்சனை. இப்ப இன்னைக்கு மேடையில ரிலீஸ் ஆக போகுது பாருங்க, என்ன எப்படியா பேசியிருப்பேன். இல்ல அதுக்குதான் ஜோசியர் வந்து நீட்டா வந்து 15 நாள் இந்த இது என்ன மந்திரங்களை சொல்லி தர்றாரு. விஷயம் சொன்னேங்க. சரி சரி. என்ன எலெக்ஷன் என்ன நான் எல்லாம் ஒரு நல்ல விதமா வந்து வின் பண்ண நீ. சரி. அன்னைக்கு எலெக்ஷன்ல எங்க ஆளுங்க 5 பேரை கூட்டு 3 பேர் தூக்கி விலை கொடுத்து வாங்கின ஒண்ணு வெளியே போக வச்சிட்டேன். ரெண்டாவது விஷயம் எல்லாருக்குமே தோற்று கோழி பிரியாணி கொடுத்து தான் நீ வந்த. சரி சரி சரி. புரியுது நான் சொல்றது? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த தோற்று கோழி பிரியாணி கொடுத்தது எந்த ஒரு கம்யூனிட்டிலயுமே பண்ணாத ஒரு கேவலமான ஒரு செயல். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அளவுக்கு கவர்மெண்ட், இந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் ஒர்க் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவசியமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. 5 முஸ்லீம் பசங்களை வச்சு அருமையா பண்ணிட்டு போலாம், நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா. ஜாதி பேரை வச்சு இந்த அளவுக்கு எடுக்கிறானுங்க நாய்ங்க, புறம்புங்க செருப்பான. அண்ணே அந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு, எல்லாத்தையும் கண்ணாடி எல்லாம் கொடுத்தாரு, நிறைய விஷயம் அவரை யாரும் மதிக்கல. இப்ப பாருங்க வந்துச்சுல்ல, இப்ப தூக்கணுங்க அவ்வளவுதாங்க. அதான் நீங்க வந்து அதான் சொல்றேன்னு இல்லையா, நல்லவங்க வர்றதுக்கு இந்த சமுதாயத்துல வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்தேன்லங்க, பாத்துலாம் விடுங்க. அந்த காளிகம்பாலுக்காக பண்ணேன், அந்த அம்மா எனக்கு தொடர்ந்து வெற்றி தான் கொடுத்துட்டு இருக்கா, இனிமேல் எனக்கு வெற்றி தான் கொடுப்பா. கண்டிப்பா. ஆனா அண்ணே அதான் விஸ்வநாத அண்ணே வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஆமா, அவர் நல்லா ஹார்ட் ஒர்க்கு. சின்ன ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணேன். அன்னைக்கு எச்சு போட்டு கொடுத்தா கரெக்டா தானே பண்ணுவீங்க, அப்புறம் என்ன இருக்கு. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாருங்க. விஸ்வநாதன் பண்ணி இவரு விஸ்வநாத் சொல்றேன், ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஆனா அதுக்கான ஒரு இதுவே இல்லாத மாதிரி ஆகி போச்சு. பாத்துலாம் கண்டிப்பா. அண்ணே இவரு என்ன இப்ப என்ன அடுத்து என்ன மூவ்மெண்ட் பண்ண போறாங்க? அது நம்ம எதுவும் எல்லாம் இன்னும் மீடியால பாத்துருந்தேன், எதுவும் நம்ம சொல்லக்கூடாது வெளியே. சரி 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 சரி. நான் வந்து நம்ம வீட்டுக்குள்ள விடுற ஆளு வந்து மத்த கம்யூனிட்டிஸ் கூட உள்ள விடுறது இல்ல. ஆச்சாரி வராங்க, அவங்கதான் எதி துரோகம் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே ஒர்க்லயே முடிச்சிடணும். அண்ணே பேசினாரா, விஸ்வநாதன் பேசினாரா? சரி சரி சரி. பாருங்க என்ன பார்த்து, அதாவது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அடுத்து வந்து அண்ணன் வரணும், வித்யாதரன் வரணும். அடுத்த தடவை கிடையாது, ரீஎலெக்ஷன். இப்ப பாத்தீங்க ரீஎலெக்ஷன் வருதா?
ரீ எலெக்ஷன் பாப்பீங்க. அது எப்படி அது நடக்குமா அப்படி? பாத்துலானே, சட்டத்துல புதுசா கொண்டு வருவோம். 2 வருஷம் 3 வருஷம் ஆக்குனாங்கல்ல. ஆமா. அப்ப அது இருக்கும்போது இது இருக்காதா? சரி சரி, அப்படி வந்தா அப்ப அண்ணன் வந்துருவாரு விருதி. பாத்துக்கலானே, பாத்துக்கலாம் விடுங்க. கண்டிப்பா ஜோசியருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஆல்ரெடி பணக்காரங்க, இதுக்கப்புறம் நான் அவருக்கு என்ன எதிர்காலம்? மக்களுக்கு நல்லது செய்ய உள்ள வராரு. கண்டிப்பா கண்டிப்பா அது கண்டிப்பா இவங்க செய்ய விடணும். கண்டிப்பா கண்டிப்பா. புரிஞ்சுங்களா? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அவருக்கு இன்கம் சம்பளம் ஆசை இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு நான் பேசின ஆடியோவே நீங்க என்கிட்ட இப்படி பேசி ஒரு தப்பு வழக்குக்காக, ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டுக்காக நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே, ஒரு பிளாக்மெயில் பண்றீங்களே, எத்தனை பெண்மணியோடைய வீடியோ, எத்தனை பெண்மணியோடைய ஆடியோ உங்ககிட்ட இருக்கும்? நீ எவ்வளவு பிளாக்மெயில் பண்ணிருப்ப? நீ ஒரு அக்யூஸ்ட். அதுவும் சென்னை ஒரு காளிகாம்பாள் கோயில்ல நடக்கிற சம்பவம் மதுரை ரவுடி வரையும் போயிருக்குன்னா, ஆமாங்க. அப்ப இது நெட்வொர்க் பெருசா இருக்கும் போலயே. ரொம்ப பெரிய நெட்வொர்க் சார் இது. இது ஆக்சுவலி ஒரு பல இடங்கள்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல. இது மாதிரி ஆமா, பலான ஆமா, சம்பவங்கள் ஆமா, நடந்திருக்கு. ஆமா. அவரு அந்த அசோக் ராஜாவை என்கொயரி, அவரோட பேக்ரவுண்ட் இன்னும் விசாரிக்கும் போது தான் தெரியுது 100-150 வீடியோ மேல அவர்கிட்ட இருக்குன்ட்டு எனக்கு இன்ஃபார்ம் ஆச்சு. பொண்ணுங்களோட வீடியோ. ஆமாங்க, ஆபாச பட வீடியோகள் இருக்கு. இது எப்படி சரி இந்த அளவுக்கு போகுது? இவருக்கு இதுல என்ன அகேன்ஸ்ட்? இவர் வந்து இது வந்து ஒரு பிளாக்மெயிலா எடுத்து, அதாவது கரெக்டா பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்ல இருந்து ஒரு டீம் கிட்ட இருந்து பணம் போகுது. யாருக்கு? அசோக் குமாருக்கு. அசோக் ராஜாக்கு. அசோக் ராஜா. அசோக் ராஜா. அசோக் ராஜா. போட்டோ எல்லாம் கூட இருக்கு. எதுக்கு அவருக்கு ஏன் பணம் போகுது? அது ஏன் பெரம்பூர்ல இருந்து ஒரு குரூப்ல இருந்து பணம் போகுது, வாரமாவோ மாசமாவோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ஏன் போகுது? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த வழக்குல பணம் போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் என்கொயரி நானும் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். என்னுடைய வேலையும் தவிர்த்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கொலை மிரட்டல் வரணும் போது என்ன குரல் மிரட்டல் கொடுக்கக்கூட அளவுக்கு அவங்கெல்லாம் யாரு நான் விசாரிக்கணும் இல்லையா? எல்லா டைமும் நான் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அவர் மேல, சைபர் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அசோக் ராஜா மேல. அசோக் ராஜா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. எத்தனை பெண்களுடைய வீடியோஸ் உங்ககிட்ட இருக்கு, ஆடியோஸ் இருக்குன்றது தீவிர விசாரணைக்கு அப்புறம் கார்த்திக் வழக்குல அசோக் ராஜா உள்ள இன்வால்வ். இந்த கேஸ காளிதாஸோடைய ஒரு கேம், ஒரு பிளே கேமுக்காக திசை திருப்புறாங்க, டோட்டலாவே திசை திருப்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தப்பு என் மேல கிடையாது, அத்தனை பேர் என்னை அடிக்க வந்தாங்க, அதெல்லாம் உண்மை, நான் பயம் இல்லாம ஓப்பன் ஸ்பீச் கொடுக்குறேன். நீங்க அரங்காவலரா இருக்கீங்க, கோயில் சொத்தை இது திருடிருக்கீங்க, ஆக்கிரமிச்சிருக்கீங்க, நீங்க ஏன் இன்னும் ஸ்பீச் வெளியே வரல? இந்த மாதிரியான கிரிமினல் வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அக்யூஸ்டை உள்ள இன்வால்வ் பண்ணி கேஸை திசை திருப்பதுக்காக என்னது இதெல்லாம்? ஒரு விஸ்வகர்மா சமுதாயம் சொல்லிட்டு தூண்டி விடுற மாதிரி கம்யூனிட்டி பீப்புள்ஸை வச்சு அர்ச்சகருக்கும் விஸ்வகர்மா பீப்புள்ஸுக்கும் ஒரு காம்படிஷன் பண்ணி மறியல் பண்ண போகிறோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு 6ஆம் தேதி நாங்கள் மறியல் பண்ண போகிறோம், இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் ஒரு பேச்சா? தப்பு செய்கிறவங்களுக்கு யார் உடந்த போனாலும், அது எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் உடந்த போகிறவங்களும் கெட்டவங்க தான். கண்டிப்பா. இந்த கேஸுடைய முக்கிய குற்றவாளியுடைய முக்கிய துணை போன ஒரு குற்றவாளிங்க காளிதாஸ், அவருக்கே எத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க? அதுல எங்க சமுதாய மக்களுக்கு நான் அது ரவுடி உள்பட. ரவுடி உள்பட. அந்த அசோக் ராஜா வந்து உங்க கேஸ்டா? கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனிட்டி, விஸ்வகர்மா கம்யூனிட்டி. அதான் உங்க ஆட்களே வச்சு உங்க ஆட்களே வந்து மிரட்டுறது. நல்ல ஒரு ட்ரெண்டிங் தான். அது எந்த விதத்துல? இப்போ இந்த மாதிரி நான் ரவுடிங் கும்பலை வச்சு தானே நீ எலெக்ஷனை வின் பண்ணிருக்க. அப்போ சார் அவர் ரவுடின்னு கூட சொல்ல முடியாது, அக்யூஸ்ட் சார், அக்யூஸ்ட். கண்டிப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நந்தினிங்கிற அந்த டிவி தொகுப்பாளர் வந்து ஜெயசித்ரான்னு ஒரு பெண் பேர் இழுக்கிறாங்க. அவங்க யாரு இந்த இதுல வந்து? சார் ஜெயசித்ரான்றவங்க யாருன்னு பார்த்தா காளிதாஸுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, காளிதாஸுக்கு எதிர்த்து வீட்டில் இருக்கவங்க. அவங்க நம்ம கேஸ்ட் கிடையாது, அனதர் கேஸ்ட். அவங்க கோயில் சார்பாக வர பிரசாதங்கள், நெய்வேத்தியம் இதெல்லாமே வந்து கோயில் சார்பாக நடக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில் நடக்க வேண்டிய, ஒரு இடத்துல நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அதுதான் அப்போ தான் சாமி ஏற்றுக்கும். அந்த மாதிரி தான் ரீசனாக போனோம் எல்லா கோயிலையும். அப்படி தான் மேடம் வந்து அவங்க வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணி தான் கொண்டு வந்து சாமிக்கு கொடுப்பாங்க. நெய் அபிஷேகமாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். இது எந்த விதத்தில் சாத்தியம்? ஒட்டுமொத்த கோயில் நிர்வாகமே விஸ்வகர்மா சமுதாயத்தை தாண்டி வேற எங்கேயோ போயிருச்சு, நீங்களே விட்டு கொடுத்துட்டீங்க. சரி, விட்டு கொடுத்துட்டுன்னு சொல்றதை விட எங்க சமுதாய துரோகிகனால செய்யப்பட்டது. அது ஒரு சூழ்ச்சி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவனு இல்ல, இப்ப இந்த ஜெயசித்ரா வந்து இப்ப நீங்களே சொல்றீங்களே இந்த பொங்கல் வைக்கிறது எல்லாமே பண்றாங்க, நீங்க அவங்களுக்கு எப்படி இந்த இது போனுச்சு, கான்ட்ராக்ட் போனுச்சு? காளிதாஸ் தான் சார். சார் அரங்காவலை தீர்மானிக்கிறதே காளிதாஸ்ன்னும் போது இதெல்லாம் பிரசாதம் சம்மந்தப்பட்டது, அபிஷேகம் சம்மந்தப்பட்டது தானே சார். காளிதாஸ் அப்போ எப்படியோ ஒரு பவர்ல இருக்காரு பாருங்க. இப்போ அந்த ஜெயசித்ராவுக்கும் காளிதாஸ் கார்த்திகேயன் தொடர்பு இருக்கா? தொடர்பு இருக்கும் சார். எல்லாமே எப்படி சார் இருக்கும்? அத்தனை வருஷத்துடைய அந்த பொண்ணு தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, எல்லா பேரும் சொல்லுதே சார். ஜெயசித்ரா இதில் நீங்கள் கூட்டு விசாரிங்கன்னு சொல்லுது. போலீஸ் கண்டிப்பாக விசாரணையை தொடர்ந்து தான் இருக்கும். அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. போன எலெக்ஷனில் பஞ்சசக்தி வச்சுட்டு இருக்க விஸ்வநாத் அவர்கள் வந்து நல்லா
ஹார்ட் ஒர்க் பண்ணாருனாக்கா அவர் நின்றா கண்டிப்பா வின் பண்ணியிருப்பாரு. அவரை நிக்க விடல. பல சூழ்ச்சிகள்னால, ஏகப்பட்ட சூழ்ச்சிகள்னால, மிரட்டல்கள்னால. சார் நான் இப்போ மிரட்டல் கொடுக்குறாங்கன்றது ஓப்பன் ஸ்பீச் கொடுக்குறவங்களாம் ப்ரெஸ்டேஜா இருக்கவங்க சார். நாலு இடத்துக்கு போறவங்க வரவங்க ஒரு கௌரவமா இருக்கவங்க, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கே ஒருத்தன் கொலை மிரட்டல் கொடுக்குறான்ற ஒரு ஃபீல் ஒன்று வர வச்சு, புரியுதாங்க சொல்றது, அது ரொம்ப மனசு சங்கடத்துக்கு ரொம்ப உள்ளாக்குறது. இப்போ இவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறையா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ரொம்ப தப்பான ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல பண்றது பகிர்றதுலாம் ரொம்ப தப்புங்க. அது இந்த அசோக் ராஜான்றவர் இதுக்கப்புறம் வழக்கு சம்மந்தப்பட்ட அவருடைய டேட்டாஸ் எல்லாமே எடுத்துக்கோ நான் கொடுக்குறேன், பார்க்கணும், அதையும் பார்க்கணும் என்னன்ட்டு. நல்லவங்களுக்கு சப்போர்ட் போறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, அந்த கடவுளே கூட இருக்குங்க. கெட்டவங்களுக்கெல்லாம் வந்து யார் துணை போறாங்களோ அவங்க குற்றவாளி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் எந்த கேஸ்டாக இருக்கணும், எந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும் சார், செகண்ட் ஒரு லேடிஸ் விஷயத்தில் அவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அவருக்கு எந்த சார்பாக எந்த கம்யூனிட்டிஸ் போனாலும் குற்றவாளி தான், கண்டிப்பாக குற்றவாளி தான். நானே அவருக்கு உடந்தே போனாலும் அவங்க கொடுக்குற ப்ரெஷர், அவங்க கொடுக்குற அந்த டார்ச்சர்னால நானே அவங்கள பற்றி நல்ல விதமாக சொன்னாலும் நானும் குற்றவாளி தான். அதனால காளிதாஸ் மேல உடனடியாக மீண்டும் வழக்கு அதிகரிச்சு அவங்கள விசாரிக்கணும். ஜெயசித்ராவே விசாரிக்கணும் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, நந்தினிங்கிற பொண்ணு. அதாவது பிரசாதில் வந்து மயக்க மருந்து கொடுத்து என்னை வந்து வேறு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது ஜெயசித்ரா தெரியாமல் நடந்திருக்குமா? தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பிரசாத் அங்கே தானே ரெடி ஆகுது. ஆமாம் சார், பிரசாதம் ரெடி ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ இவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட என்கொயரி பண்ண மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய விஜய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் வந்து வேற ஒரு அட்வொகேட் மூலயமா, அதாவது ஒரு வேற ரிலேஜனுடைய ஒரு அட்வொகேட் மூலயமா எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இதே மாதிரி தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஸ்பீக்கர் போட்டு கேட்குறேன், ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது. அப்போ நான் 4 வார்த்தை நான் அசிங்கமாக கேட்டு உன் ஃபோன்லேருந்து பேசுறதுக்கு உனக்கு தெம்பு இல்லை. அதாவது பஞ்சசக்தி விஸ்வநாத்தோடைய நேமை வச்சு என்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. எவ்வளோ பேரம் பேசுனாங்க சார்? அது வந்து ரொம்ப ஹெவி அமௌண்ட்டுக்கு நான் உன்னை அடுத்த எலெக்ஷனுக்கு ஜெயிக்க வைக்கிறேன், நீங்க கேஸை வாபஸ் வாங்க. இது பப்ளிக் எலெக்ஷன் மாதிரி இருக்கு. இது கோவில் எலெக்ஷன் தானே சார்? கோவில் எலெக்ஷன் தான், அந்த அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அப்போ எவ்வளோ இன்கம் இதுலேருந்து வந்துட்டு இருக்கு சார்? நான் உனக்கு கேட்குறேன், நீங்க இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க சரிங்க, உங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்களே, கோயிலில் வந்து நிற்கிறாங்களே அந்த தரையை பாருங்க, எத்தனை வருஷமா அப்படியே இருக்கு. மேலே இருக்க அந்த பொம்மைகள் எல்லாமே கோபுரத்தெல்லாம் பாருங்க எவ்வளோ சீரழிஞ்சு போயிருக்கு. சரி பண்ணலாமே. இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் நீங்க எடுக்க முடியாம கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன கோயில் சொத்து கேட்ட என்ன சொல்றாங்க அவங்க கோவில் நிர்வாகம்? இதெல்லாம் இப்போ பண்ணவே முடியாதுப்பா, அதெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, பண்ண முடியும். அப்போ நீங்க சுட்டினே தான் இருப்பீங்க இல்லையா? நான் ஓப்பனாக கேட்குறேன், அந்த கோயிலில் வந்து எவ்வளோ வருமானம் வரும் ஆண்டுக்கோ இல்லை மாதத்துக்கோ? சார் அவங்க வந்து யாகங்கள் பண்றாங்க சார். அது கோயில் சார்பாக வச்சு கோயிலுடைய நேமை யூஸ் பண்ணி கோயிலுக்குள்ளேயே யாகங்கள் செய்கிறாங்க. நிறைய விஐபிஸ் வந்து லட்சக்கணக்கில் கொட்டுறாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான ஆளு வருஷத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா தருவார். துணிக்கடை ஓனர். ஆமாம், ஒரு பெரிய துணிக்கடை ஓனர். அந்த 50 லட்ச ரூபாய் தராங்க. ஒரு ஆள் 50 லட்சம்னா ஒரு ஆள் 50 லட்சம். யாகங்கள் நடக்கக்கூடியது அம்பாளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதில் ஒரு 50 பேர் மேலே 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. எல்லா மனசுக்கு என்ன தோணும், நம்ம கொடுத்த காசுல தான் அங்கே ஏறிது, நம்ம கொடுத்த காசு அதுதான் சார். அங்கே அந்த மாதிரி சம்பாதிக்கிற காசு தான் ஹெவி ரொம்ப. அந்த யாகசாலையில் நான் என்ன சொல்கிறேன், பூஜை பண்ணிக்கோ, நான் வேண்டான்னு சொல்லலை. அப்பாவி பெண்மணிகளை உள்ளே கொண்டு வந்து அதை இறையாக்குறது விஐபிக்கோ இல்லை உனக்கோ இறையா தப்பு தானே. அது ரொம்ப பெரிய தவறான செயல். இதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு சில அரங்காவலரையும் நீ லாக் பண்ணுற. அதாவது நான் சொல்கிறது பஞ்சசக்தி விஸ்வநாதியாக இருக்கட்டும், இது வந்து நீ பெரிய ஆளுங்க காலில் விழுந்து அவங்கள உதவிக்கு கேட்கறது எப்படி வருவாங்க? வரமாட்டாங்களே. ஒரு உயிரை நீங்கள் கொச்சப்படுத்தி நாஸ்தி பண்ணுறீங்க, துடிக்க விட்றீங்க, அந்த பொண்ணை கதற விட்டுருக்கீங்க, அந்த பொண்ணு முடியாமல் ஸ்பீச் அவ்வளோ கொடுத்துருக்கு. இது வேற ரிலேஜன்ஸ்லாம் உள்ளே வந்தால் உங்கள் கதி இல்லைங்க. இப்போ இந்த பொண்ணா வந்து வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியில சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியுது. இதுக்கு முன்னாடி தெரியவே இல்லையா? தெரியல சார், தெரியும். பட் இதெல்லாம் உண்மையா பொய்யான்றது நம்ம ஆராய்ச்சி பண்ண அரசா தெரியும். ஆமா. ஆனா அவங்க ஸ்டாஃப்ஸ்ல வந்து என்கிட்ட பேசி, ஆனா இதே கார்த்திங்கிற ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை வந்து இது மாதிரி ரேப் பண்ணி, இது நீங்க கேட்டது ஒரு கரெக்டான பாயிண்ட். இது இந்த டைம்ல நீங்க கேட்டது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணியோடைய வாழ்க்கையை இதே மாதிரி சீரழிச்சு அவங்க அப்பா அம்மா அவங்க ரிலேட்டிவ்லாம் சேர்ந்து கார்த்திகை போட்டு அடிச்சு அது வந்து ஒரு பிரச்சனை மாதிரி போய் கார்த்தி வந்து லண்டனுக்கு போயிட்டாரு, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. இப்போ என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணார் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது. கார்த்திக்கு வந்து காலகாலமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு துணை போய் ஒரு பேக்ரவுண்ட் இருக்க ஃபுல் பவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள்
காளிதாஸ் அவர்கள். காளிதாஸ் அவர்கள் டைரக்டா பண்ண முடியாதுன்னா அரங்காவலர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்து நிற்கக்கூடிய இப்போ இருக்க அரங்காவலரும் முன்னாடி இந்த அரங்காவலரும் ஓவர் சப்போர்ட்டிவ். கோயிலை சுத்தமா வைக்கிறது வந்து ஒரு அரங்காவலுடைய வேலைங்க. உள்ள போய் பாருங்க சார். புதுசாக கட்டின கோயிலாக இருக்கட்டும், பழமையான கோயிலாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த மெயின்டெனன்ஸ் ஃபாலோவிங் கூட சுத்தமாக கிடையாது. அதுதானே மனசாட்சிக்கு நம்மளுக்கு ரொம்ப உறுத்துது. இன்னும் சில மக்களுக்கு இந்த நியூஸ் ரொம்ப வெளியே தெரியாமல் இருக்கு. தெரிய வந்துச்சுன்னா அது பெரிய லெவலில் இஷ்யூ ஆகும். கோயிலுக்காக நான் கேட்கக்கூடியது எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் போடக்கூடிய கேஸில் நான் தனியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதுதான் நான் சொல்கிறேன். கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கை ஹிஸ்ட்ரி, இதில் என்ன மைனஸ் இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் போடுங்க. ஃபேக் ரெடி பண்ணுவீங்களா? ஃபேக் ரெடி பண்ணுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க ஃபேக் ரெடி பண்ணுவோம், உங்கள் கடைக்கு நானே லேடிஸ் கஸ்டமர்ஸ்லாம் கூட அனுப்புவேன். அவங்க ஆட்கள் டைரெக்டாக வராமல் அவங்க ஆட்கள் எங்கிட்ட வந்து பேசுகிறது, எங்கள் சமுதாய மக்களே வந்து பேசி நான் டைரெக்டாகவே உங்கள்கிட்ட லேடிஸ் கஸ்டமர்ஸ்லாம் வர வைப்பேன். வர வச்சு உன்னை ஆசை காமிச்சு தூண்ட வைப்பேன். ஃபஸ்ட்டு பண்ணதான் சொல்ல வர்றாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறீங்க, நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். நீங்கள் தப்பான செயலுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மாட்டின்னு இருக்கீங்க. நான் பண்ணுறது எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான். ஜெயிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா கடவுள் என்கிட்ட இருக்காரு, கடவுள் எனக்கு துணையாக இருக்காரு. ஓகே, பார்த்துக்கலாம். இந்த கேஸை முழுக்க திசை திருப்புறாங்க சார். ஒரு பெரிய ஆளுடைய நேமை வச்சு திசை திருப்புறாங்கன்னும் போது அது தவறு. அது இந்த ஒவ்வொரு முறையும் எலெக்ஷன் நடக்கும் போதும் கிட்டத்தட்ட பல கோடி செலவாகும். அது உண்மையா? கண்டிப்பா சார். அது என்னென்ன செலவு பண்ணுவாங்க சார்? ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷனுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம இந்த நார்மலாக சிஎம் எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடக்குது. நார்மலாக இப்போ சிஎம் எலெக்ஷன் இதுக்கான ஒரு பிரியாணி குவார்டர் காசு கொடுப்பாங்க. அதே தான் சார் நடக்குது கோவில் அதே நடந்தது. போன எலெக்ஷனுக்கு அதானே சார் நடந்தது. குவார்டர் கோழி பிரியாணி கன்ஃபார்ம் எந்த கம்யூனிட்டில மாதிரி நடக்கும்? நான் அதான் அன்னைக்கு கேட்டேன். ஆக்சுவலா எத்தனை பேர் இருப்பாங்க உங்க இதுல விஸ்வகர்மா? இப்போ பதிவு பண்ணியிருக்கிறது ரொம்ப அதிகம். பதிவு மீன்ஸ் நான் என்ன சொல்றேன், புதுசா ஒரு டீம் வந்திருக்கு சார். எங்க மக்கள்லாம் வந்து எல்லாருமே பணக்காரனா, எல்லா சமுதாய மக்களும் பணக்காரனாவே இருக்க மாட்டாங்க சார். கூலி வேலை செய்யறவங்க யாராவது ஒருத்தர் வந்து நல்லது செய்வாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பா அந்த ஒரு ஏக்கம் அந்த ஒரு இது இருக்கும் சார். புது டீம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ஸ் உடைய கவுண்ட் முன்னாடி இருந்த கவுண்ட்டை விட இப்போ டபுள் மடங்கு அதிகமா இருக்கு. புது அரங்காவில் வரணுன்றதுக்காக ஆக்சுவலி வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ பாருங்க, எலெக்ஷன்ல கேபி வித்யாதரன் அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்றாங்க. சூழ்ச்சினால் தோல்வி அடைஞ்சது. அது தவிர்த்து தோல்வி அடையலையோ, அவங்களாம் படிச்சவங்க, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் உடந்த போக மாட்டாங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் உடந்த போவாங்க. தொடர்ந்து அவங்க சேவையில வந்து நிறைய சமுதாய மக்களுக்கு நல்லதே செஞ்சுட்டு தானே இருக்காரு. ஏகப்பட்ட விஷயம் நல்ல சில பேருக்கு நிறைய பேருக்கு வேலையும் கற்றுக் கொடுத்து, கோல்டு ஸ்மித்தாக இருக்கட்டும், ஆப்ரேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், சம்திங் அனதர் கேஸ்ட்லேருந்து உள்ளே வரவங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் படிக்க வைக்கிறதுலேருந்து ஹெல்ப் நிறைய பண்ணிட்டு, பேஷண்ட்ஸ்க்குலாம் எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. கேட்ராக் ஆப்ரேஷன்ஸ் நிறைய ஏகப்பட்ட ஆப்ரேஷன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் ஆம்புலன்ஸ் கூட வாங்கி கொடுத்துருக்காருங்க சமுதாய மக்களுக்காக. இவ்வளோ விஷயங்கள் வந்து தொடர்ந்து வெற்றியோ தோல்வியோ நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. சேவையெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ரவுடியை ஒரு அக்யூஸ்டை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணுறது ஒரு தவறு தானே சார். ஒரு தவறான செயல் தான். யார் கூட சார் இல்லை, ஒட்டுமொத்தமாக அந்த கோயிலில் வந்து இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 20-30 ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட பல பெண்களை ஏமாற்றப்பட்டிருக்கு. எத்தனை பெண்கள் ஏமாற்றிருப்பாங்க? ஒரு 100 மேலே இருக்கும் சார். ஏன்னா 20 வருஷம் போது 100 மேலே தான் இருக்கும். இல்லை, உங்களை எப்படி மிரட்டுறாங்க? கேஸை வாபஸ் வாங்க, கேஸை வாபஸ் வாங்க, ஏதாவது பேரம் பேசிக்கலாம் அப்படின்னு. ஆமாம், பேரம் பேசிக்கலாம், அடுத்த எலெக்ஷன் ஒன்று ஜெயிக்க வைக்கிறேன்றாங்க. அடுத்த எலெக்ஷன் அண்ணன் உன்னை ஜெயிக்க வச்சிருவாரு. நான் எலெக்ஷனுக்கு ஆசைப்பட்டா வந்து நிற்கிறேன் சொல்லுங்க. ஒரு நியாயம் நீதிக்காக போராட வந்திருக்குது உள்ள. எனக்கு என்னன்னா, இப்போ இருக்க அரங்காவலரை எடுக்கணுங்க, பணி நீக்கம் உடனடியாக செய்யணும் சார். என்ன நல்லது பண்ணாங்க லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நான் கேட்குறேன், நான் லிஸ்ட்டு கேட்குறேன். இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நான் கேட்குறேன். என்ன நல்லது பண்ணாங்கன்றத காட்டுங்க. தோல்வி அடைஞ்சவங்க நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, என்னால் காட்ட முடியும், அவங்களால காட்ட முடியாது. கோயில் சார்பா நீங்க என்ன நல்லது பண்ணிருக்கீங்க? வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, இன்கம் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன நல்லது பண்ணீங்க நீங்க காட்டுங்கன்னு தான் நான் சொல்றேன். கொடுக்கலையே. இன்னும் ஒரு விஷயங்க, ஒரு கேம்ப் போட்டிருக்கீங்க, மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கீங்களா? சமுதாய மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கீங்களா சொல்லுங்க. இன்னொருக்கே எதுவுமே செய்யலை, எதுவுமே பண்ணலை. பயம் இருக்கிறது தான் ஓடி ஒளிறாங்க. சில பேருடைய பேரை வச்சுட்டு மிஸ்யூஸ் பண்றாங்க. உடனடியாக யார் நேம் எல்லாம், எந்தெந்த அமைச்சர் நேம் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்களோ, காளிதாஸ் மேல உடனடியாக அரங்காவலர் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும். உங்கள்கிட்ட ஏதாவது டேரக்டா பேசினாங்களா? காளிதாஸோ இல்ல அரங்காவலரோ யாராவது நேரடியாக பேசினாங்க? சரி, இவங்க டேரக்டா இவங்க எல்லாம் இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, டேரக்டா பேசவே மாட்டாங்க. டேரக்டானாக்கா அது ஒரு சில இஷ்யூ நடக்கும்போது, அன்னைக்கு ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது கையெடுத்து கும்புறதா இருக்கட்டும், அதெல்லாம் வேற.
அவங்க ஆட்களை விட்டு தான் என்கிட்ட பேச வைக்கிறாங்க. அவங்க சரி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடியாட்களே 20-25 பேர் இருப்பாங்க சார், கூட எனி டைம் இருந்துனே இருப்பாங்க சார். அதுவே வந்து கோயிலுக்கு ஒரு கூட்டமா இருந்துட்டே இருக்க மாதிரியே ஒரு மக்களுக்கு feel உள்ள வந்து எவனும் பாத்திரக்கூடாது, அது அது நடக்கிற இஷ்யூ வந்து வெளில அவங்க செய்யற தெரிஞ்சிடக்கூடாது. தப்பு வந்து சரி என்னைக்குமே தனியா ஒருத்தன் தில்லா போயிட்டு வரானாக்கா மடியில கனவு இல்லைன்னு பயம், மடியில கனவு இல்லைன்னு அர்த்தம். தனியா ஒருத்தன் வெளியில சுத்திட்டு வரானாக்கா மடியில கனவு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு என்னைக்குமே ஒரு 30 பேரை கூட்டு வந்து சுத்துறானாக்கா அவன் இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு தான் அர்த்தம். எந்த உள்ள இதை டைம் பண்றான்னு அர்த்தம். ஆமா எந்த டைம்னா பிரச்சனை வரும், தன்னை தானே சேஃப்டி பண்ணிக்கிட்டு தான் 30-40 பேர் கூட சுத்திட்டு இருப்பான். கோயில்ல எப்பொழுது இருக்காங்க. ஆமாமா ஆமா எப்பவுமே. இன்னொன்னு சொல்ல இவங்களாம் அடியாட்கள் தான் சார். இப்போ நான் சொன்னேன்லாம் அவங்களும் அவங்களோட அடியாட்கள். இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இந்த அரங்காவல் முன்னாடி கண்டினியூவா ஜெயிச்சுட்டு வந்த பஞ்சசக்தி விஸ்வநாத் அண்ணனை வந்து கூட்டு வச்சு மிரட்டிருக்காங்க. அடுத்த ஸ்பீச் கண்டிப்பா அவர் வருவார், வெளியே ஃபேஸ் கண்டிப்பா வரும். கூட்டு வச்சு பையனை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தானே அப்படின்ற அளவுக்குலாம் அந்த மாதிரி பேசணும்னு அவசியம் ஒன்றும் இல்லையே. அவருக்கு பார்கிங் பேசுறது, அவருக்கு அமௌண்ட் பேசுறது, அவருக்கு அவருக்கு என்ன எவ்வளவு பேசுனாங்க. அது நமக்கு தெரியல, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப ஒரு மன உடைச்சலுக்கு அவரும் ஆளாயிருக்காரு, ஒரு மனசு கஷ்டத்தோட. ஆக்சுவலி அவர் வந்து போன எலெக்ஷன் என்னன்னு வின்னு. அவருக்கு தெரியாத நெட்வொர்க் இல்லை, அவருக்கு தெரியாத விஸ்வகர்மா சமுதாயங்கள் இல்லைங்க. எல்லாம் நான் எலெக்ஷன் டைம்ல கூட நிற்கும் போது கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா, அண்ணன் நின்று இருக்காரு, அண்ணனே நிக்கல. அது அந்த மாதிரியான ஸ்பீச் தான் வரும் தவிர எதிர்ப்பா எந்த ஸ்பீச்சும் வர. அந்த அளவுக்கு மிரட்டல் போகுதுனாக்கா அது எப்படி சார், அது சாத்தியமே கிடையாது இல்லையா. கண்டிப்பா நிதிஷ், என்ன நடக்கணும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எமது அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி. நன்றி சார். அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள், ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல்.